உளுந்து அடிக்கடி சேர்த்திங்க, உடம்புக்கு நல்லது, முடி வளரும், செரிமானம் ஆகும். உளுந்து சேர்த்திக்கிட்டா எலும்பு நல்லா வலுவாக இருக்கும். மூஞ்சி நல்லா பளபளப்பாக இருக்கும், உடம்ப நல்லா வலுவாக வச்சுக்கும். இன்னைக்கு நாம் உளுந்தங்கஞ்சி செய்யலாம். உளுந்தங்கஞ்சி செய்யலாம், வாங்க பார்க்கலாம். சின்ன கப்பில் 1 கப்பு உளுந்து போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூனு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறுட்டு. சுத்தமாக இப்படி நல்ல விளையேன்னு ஊற வச்சு நல்லா கழிஞ்சி அப்புறம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறுட்டு. இது நல்லா இருக்குமே சொல்றதுக்கு வரா. தூக்கிட்டு போவா, அங்க வந்து வச்சிருதாமா. இந்த ஆரி போச்சுந்தா போதும் போதும். உளுந்து வண்டியுமே நல்லா ஊறுச்சு. அதுக்குள்ள ஒரு மூடி தேங்காயை ஆட்டி எடுத்துக்கலாம். புளிஞ்சு சக்கையை கேட்டு புளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம். கொண்டு தாளியில் கொட்டிடா சக்கைய. சரி ஆயா. உளுந்து ஊற வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறி போச்சு. கொட்டி ஆட்டிக்கலாம்.
ஊற வச்ச உளுந்து வெந்தயமே போட்டு ஆட்டிக்கலாம். ஏலக்காய் 5, ஆட்ட ஆட்ட அப்படியே கும்மு கும்மு கும்முன்னு மணக்குது. கொஞ்சம் தஞ்சாவளி ஆட்டிக்கலாம். நல்லா மஞ்சள் பேச்சு நெவுன்னு வலிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்தேன். ஆட்டி வச்ச உளுந்து புளிஞ்சி வச்ச தேங்காய் பால் ரெண்டும் ஒன்றா ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கட்டி இல்லாத நெகு நெகுன்னு கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சாச்சு ஊற்றிக்கலாம். நல்லா வேக வேணும். அடி பிடிக்கும். அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறாத விட்டா அடியால் பற்றி போயிடும். தாங்க சொல்லலாமா? உட்காந்துக்கோ, நல்லா உட்காந்துக்கோ. உளுந்தங்கஞ்சி நல்லா கட்டி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சக்கரை போட்டுக்கலாம். இந்த கப்பில் 1/4 கப்பு உளுந்து 1 கப்பு சக்கரை போட்டுக்கலாம். இதுக்கு நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை போட்டால் தான் உடம்புக்கு நம்ம நல்லது. நல்லா கிளறிட்டே இருக்கணும். உளுந்து கஞ்சியே நல்லா கம்மன்னு மணக்குது. மேலே இறக்கலாம். இந்த அளவுக்கு வரணும். இறக்கலாம். மேலே விட்டால் அடி பிடிக்கும். 10 பாதாம் பருப்பு 1 2 தட்டி எடுக்கணும். சரியா? சட்டி அடுப்பு மேலே வைக்கிறேன். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இடித்து வச்ச பாதாம் பருப்பு கொட்டிக்கலாம். கண்ணு தலாவே. சரியா? 1/4 கப்பு தேங்காய் பூ நல்லா இளந்தையே எரிய வேணும். இல்லைன்னா கறி போயிடும். வறுத்து வச்சு தேங்காய் பூவை இதில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கலந்துக்கலாம். உளுந்தங்கஞ்சி ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஊத்தாய உளுந்தங்கஞ்சி பேர் எப்படி கம்மன்னு மணக்குது. பிடிங்க. முடிஞ்சாலும் கூடுமாயா. அருமையா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்க. அருமையாக இருக்குது.
அருமையாக இருக்குதுங்க. ஐயா சூப்பரா இருக்குது ஐயா உளுந்த கஞ்சி சூப்பராக இருக்குதா தம்பி இருக்கு அருமையாக இருக்குதா ஐயா? ஐயா சூப்பரா இருக்குது ஐயா சரி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் எனக்கு கொஞ்சம் சுடுது நல்லா ஊதி ஊதி குடிங்க. அப்படி கமன்னு மணக்குது சூப்பராக இருக்குது தம்பி உளுந்தங்கஞ்சி குடித்தா நம்ம நல்லது எலும்புக்கு நல்ல வலுவு பிள்ளை குட்டிகளுக்கு எலும்பு நல்ல வலுவடையும் இந்த மாதிரி கண்டி கொடுங்க ஒரு விதத்தில் அன்னைக்கு எங்களுக்கு கை கால் முறிஞ்சு போனால் இந்த உளுந்தங்கஞ்சி தான் அடிக்கடி கொடுப்பாங்க உளுந்தங்கஞ்சி குடித்தா முறிஞ்ச எலும்பே கூடும் அந்த அளவுக்கு உளுந்தங்கஞ்சி நல்லது அடிக்கடி வச்சு கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பாட்டு அப்புறம் சொல்லுங்க நீங்கள் யோசனை வாங்க போதும் போதும் போதும். அதை குடிங்க வேணுங்கிற வாங்க கொடுங்க எப்போ கொண்டா வாங்க